வணக்கம். ஜெயந்தி டிப்ஸ் அண்ட் வீடியோஸ். இன்றைக்கி அபிராமி அந்தாதி 26வது பாடல்லிருந்து 30வது பாடல் வரைக்கும் பார்ப்போம். நவாண்மை பெற ஏத்தும் அடியவர் ஈரேல் உலகனையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபோலாம் கமல் பூங்கடம்பு சாத்தும் குழல் அணங்கே மனம் நாரும் நின் தாள் இணைக்கே என் நாத்தங்கு முன்மொழி ஏறியவாறு நகை உடைத்தே 14 உலகையும் முறையாக படைத்து காத்து அழித்து தொழில் புரியும் தேவாதி தேவர்கள் முறையே பிரம்மன் விஷ்ணு சிவன் என்னும் மும்மூர்த்திகளானவர்கள். இம்மும்மூர்த்திகளுக்கும் போற்றி வணங்கக்கூடிய அன்னை அபிராமி ஆகும். இத்துணை பெருமை மனம் வீசுகின்ற கடம்ப மாலையை அணிந்தவளாய் ஆரணங்கே மனம் வீசும் நின்று நின் அடியார் இணையடிகளின் எளியேனாகிய என்னுடைய நாவின் நின்று தோன்றிய வார்த்தைகள் அபிராமி அந்தாதிகளை சாத்துகின்றேன். அவ்வாறு நின் திருவடியில் என் பாடல் ஏற்றம் பெற்றிருப்பதும் எனக்கு நகைப்பே விளைவிக்கின்றது. 27வது பாடல். மனமயக்கம் மாற உடைத்தனை வஞ்ச பிறவி உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை பத்ம பதயுகம் சூடும் பணி எனக்கே அடுத்தனை நெஞ்சத்து அழுக்கை எல்லாம் நின் அற்புணரால் துடைத்தனை சுந்தரி நின்னருள் ஏதென்று சொல்லுவதே. அபிராமி அன்னையே, நான் அகத்தே கொண்டிருக்கும் ஆணவம் கண்மம் மாயை என்கிற பொய் ஜாலங்கள் எரிந்தாய் பக்தி கனல் வீசும் அன்பான உள்ளத்தினை அளிக்கின்றாய். இந்த யுகத்தில் நின் தாமரை போடும் சேவடிகளுக்கு பணி செய்ய எனக்கு அருள் புரிந்தாய். என் நெஞ்சத்தில் இருந்த அழுக்கையெல்லாம் துப்புரவமாக உன்னுடைய அருள் வெள்ளத்தால் துடைத்தாய். பேரழகு வடிவே, நின் அருளை எப்படி நான் வாய்விட்டு உரைப்பேன். 28வது பாடல். ஞானமும் முக்தியும் கைகூட சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமளப் பூங்கொடியே நின் புதுமலர்த்தாள் அள்ளும் பகலும் தொழும் அவர்க்கே அழியா அரசும் செல்லும் தவநெறியும் சிவலோகமும் சித்திக்குமே. தூய்மையான சொல்லோடு இணைந்த பொருள் போல ஆனந்த கூத்தாடும் துணைவரும் இணைந்து நிற்கும் மனம் வீசுகின்ற அழகிய பூங்கொடி போன்றவளே, பரிமள மலரை போல் உள்ள உன் திருவடிகளை இரவு பகலும் பாராமல் தொழுகின்ற அடியவர் கூட்டத்திற்கு என்றும் அழியா அரசும் போகமும் நல்ல மோட்சமும் தவநெறியும் சிவலோகமும் வாய்க்குமே. 29வது பாடல். அஷ்டமா சித்திகளை அடைய சித்தியும் சித்தி தரும் தெய்வமாகி திகழும் பரா சக்தியும் சக்தி தலைக்கும் சிவமும் தவம் முயல்வார் முக்தியும் முக்திக்கு வித்தும் வித்தாகி முளைத்தெழுந்த புத்தியும் புத்தியின் உள்ளே புறக்கும் புறத்தை அன்றே. அபிராமி தாயே, சகலத்திற்கும் சித்தியாகவும் அச்சித்தியை தரும் தெய்வமாகி ஆதிசக்தியாகவும் திகழ்கின்ற பராசக்தியாகிய நின் கிளைத்தெழு காரணமான பரமசிவம் அச்சிவத்தை குறித்து தவம் செய்யும் முனிவர்களுக்கு முக்தியும் அம்முத்தியில் ஏற்படும் விதையும் அவ்விதையில் ஏற்பட்ட ஞானமும் ஞானத்தில் உட்பொருளும் என நின்று சகல பந்தங்களைந்து காக்கக்கூடிய தெய்வம் திரிபுர சுந்தரியாகிய உன்னை தவிர வேறு யார் உளர். 30வது பாடல். அச்சம் அகற்ற அன்றே தடுத்தென்னை ஆண்டு கொண்டது அல்ல வெண்கை நன்றே உனக்கினி நான் என் செய்யினும் நடுக்கடலில் சென்றே விழினும் கரையேற்றுது திருவுளமே ஒன்றே பல அருவே என் உமையவளே. அபிராமி அன்னையே, என் உமையவளே, நான் பாவங்களை செய்வதற்கு முன்பே என்னை தடுத்தாட்கொண்டவளே, நான் பாவங்களையே செய்தாலும் நடுக்கடலில் சென்று வீழ்ந்தாலும் அதிலிருந்து காப்போம் நின் கடமையாகும். என்னை ஈடேற்ற முடியாது என்று சொன்னால் நன்றாகாது. இனி உன் திருவுள்ளம் தான் என்னை கரையேற்ற வேண்டும்.
ஒன்றாகவும் பலவாகவும் விளங்குகின்ற என் உமையவளே. வணக்கம். அடுத்த 5 பாடல்களை பார்ப்போம்.